நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மூட நம்பிக்கையை பற்றிய ஒரு கதை. சீனாவில் அமைந்திருந்த ஓர் அழகிய சிற்றூரில் 10 விவசாயிகள் வாழ்ந்து வந்தனர். அவர்களுக்கு சொந்தமான நிலங்களில் தினமும் உழவு செய்து அவர்கள் குடும்பத்தை நடத்தி வந்தனர். அவர்கள் அனைவரும் எளிய வாழ்க்கை வாழ்பவர்கள். ஒன்று கூடி மகிழ்ச்சியாக காலத்தை கழிக்கும் பழக்கம் அவர்களுக்கு இருந்தது. ஒரு நாள் வழக்கம் போல் விவசாயிகள் அனைவரும் தங்கள் நிலத்தில் உழைத்து கொண்டிருந்தனர். அப்போது திடீரென்று வானம் கருமையாகி கடும் புயலுடன் கூடிய மழை பெய்யத் தொடங்கியது. சில நிமிடங்களில் ஆழமான இருள் சூழ்ந்து கொண்டது. பரவலாக மின்னல் பாய பீரிட்டு இடி முழங்கியது. விவசாயிகள் அனைவரும் பயந்து தங்களின் வேலையை நிறுத்திவிட்டு பாதுகாப்பான இடம் தேடி ஓடினார்கள். அவர்கள் அருகில் இருந்த ஒரு பழைய பாழடைந்த மண்டபத்திற்குள் பாதுகாப்பாக இருக்கலாம் என்ற எண்ணத்தில் அனைவரும் அங்கே ஒளிந்து கொண்டனர். ஆனால் மழையும் இடியும் குறையாமல் அதுவும் மண்டபத்திற்கு அருகிலேயே பலமுறை மின்னல் விழுந்தது. இது ஒரு இயற்கையான நிலைமையா அல்லது இதில் ஏதோ அமானுஷ்ய காரணமா என விவசாயிகள் ஒன்றாக விவாதிக்க தொடங்கினர். அப்போது அவர்களில் ஒருவன், நம்மிடையே ஒரு மகா பாவி இருக்கிறான். அவனிடம் கடவுள் கோபமாக இருக்கிறார். அதனால்தான் இப்படி இடி இடித்து மின்னல் தாக்கி வருகிறது. அந்த பாவியை மண்டபத்திலிருந்து வெளியே அனுப்பினால்தான் நாம் பாதுகாப்பாக இருப்போம் என்று கூறினான். அவன் சொன்னதும் மற்ற 9 விவசாயிகளுக்கு ஏற்புடையதாக இருந்தது. ஆமாம், இதை எப்படி கண்டுபிடிப்பது என்று ஒருவர் கேட்டார். அதை கடவுளிடம் விட்டு விடலாம், கடவுளே முடிவு செய்து சொல்லட்டும் என்றார் இன்னொருவர். அவர்கள் அனைவரும் ஒத்துக்கொண்டார்கள். ஒவ்வொருவரும் தங்கள் தொப்பிகளை பிடித்து மழையில் நீட்டி தொங்கவிட வேண்டும். எவருடைய தொப்பி எரிந்து சாம்பலாகுமோ அவன்தான் பாவி என்று தீர்மானம் செய்ய முடிவு செய்தனர். அவர்கள் அனைவரும் தங்கள் தொப்பிகளை நீட்டினார்கள். சில நொடிகளிலேயே ஒரு பயங்கரமான மின்னல் தாக்கியது. அந்த மின்னலின் தாக்கத்தில் ஒரு விவசாயியின் தொப்பி மட்டும் எரிந்து சாம்பலாகி உதிர்ந்தது. அந்த விவசாயி பயத்தில் நடுங்கினான். நான் எதுவும் செய்யவில்லை, நான் ஒரு அப்பாவி, தயவு செய்து என்னை வெளியே தள்ளாதீர்கள் என்று கதறி வேண்டினான். ஆனால் மற்ற விவசாயிகள் எதற்கும் செவி கொடுக்கவில்லை. அவர்கள் அனைவரும் அவனை பலவந்தமாக கழுத்தை பிடித்து வெளியே தள்ளிவிட்டனர். மழையில் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அவன் ஓடினான். அவன் இன்னும் ஓடிக்கொண்டிருக்க ஒரு மிகப்பெரிய மின்னல் விழுந்தது. பயங்கரமான இடி முழங்கியது. அவன் அச்சத்தில் நடுங்கி நின்று விட்டான். பின்னர் மெதுவாக திரும்பி பார்த்தான். அவன் இருந்த அந்த பாழடைந்த மண்டபம் முழுவதுமாக இடிந்துவிட்டது. அந்த மண்டபத்தின் இடிபாடுகளுக்குள் அவனை வெளியே தள்ளிய 9 விவசாயிகள் கருகி கிடந்தனர். இதை பார்த்த விவசாயி மிகுந்த அதிர்ச்சியில் உறைந்து நின்றான். நான் பாவி அல்ல, நான் தான் பாக்கியசாலி. அவர்கள் என்னை வெளியே தள்ளியதால் தான் நான் உயிருடன் இருக்கிறேன் என்று எண்ணி கடவுளுக்கு நன்றி கூறினான். பிறகு அவன் உயிர் தப்பிய மகிழ்ச்சியுடன் ஊரை விட்டு வேறு ஒரு இடத்திற்கு புறப்பட்டான். நல்லவர்களை துன்புறுத்தினால் அதற்கான விளைவுகள் துன்புறுத்தியவர்களுக்கே வரும். அந்த விவசாயி உண்மையில் ஒரு நல்ல மனிதன். அவரை நியாயமற்ற முறையில் வெளியே தள்ளிய மற்ற விவசாயிகள் தான் இறுதியில் தண்டிக்கப்பட்டார்கள்.